பிஎஃப் கணக்கு வைத்திருக்கும் பல லட்சம் ஊழியர்களுக்கு முக்கியமான குட் நியூஸ் ஒன்றை சொல்லியிருக்கிறது மத்திய அரசு. உங்கள் பிஎஃப் கணக்கில் சொற்ப தொகைதான் இருக்கிறது என்று அதை அப்படியே விட்டுவிட்டீர்களா, அல்லது பணத்தை எடுக்க பிஎஃப் அலுவலகத்திற்கு அலைய வேண்டுமே என சோம்பேறித்தனப்பட்டு போய் உட்கார்ந்திருக்கிறீர்களா? இனி அந்த கவலை வேண்டாம். முடங்கி கிடக்கும் உங்கள் பணத்தை நீங்களே கேட்காமலேயே உங்கள் வங்கி கணக்கிற்கு நேரடியாக அனுப்பும் அதிரடி திட்டத்தை மத்திய அரசு தொடங்கிவிட்டது. ஒரு பிஎஃப் கணக்கில் தொடர்ந்து 36 மாதங்கள் 3 ஆண்டுகள் எந்த பரிவர்த்தனையும் நடக்கவில்லை என்றால் அது செயலற்ற கணக்கு என அறிவிக்கப்படும். நாடு முழுவதும் இப்படி சுமார் 31 லட்சம் கணக்குகளில் 10,000 கோடிக்கு மேல் முடங்கி கிடக்கிறது. இதில் முதற்கட்டமாக சுமார் 1.33 லட்சம் கணக்குகளை தேர்ந்தெடுத்து அதிலுள்ள பணத்தை நேரடியாக சந்தாதாரர்களின் வங்கி கணக்கில் செலுத்தும் பைலட் திட்டத்தை மத்திய தொழிலாளர் அமைச்சகம் தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது. 1000 ரூபாயை எடுப்பதற்கு 10 முறை அலைய வேண்டிய சூழலை மாற்றவே இந்த டைரக்ட் ரீஃபண்ட் சிஸ்டம் முதற்கட்டமாக 1000க்கும் குறைவாக தொகை வைத்துள்ள ஆதார் இணைக்கப்பட்ட கணக்குகளுக்கு பணம் அனுப்பப்பட்டு வருகிறது. நேரடி பயன் மாற்றல் முறை மூலம் இடைத்தரகர்கள் இன்றி இந்த தொகை உங்கள் அக்கவுண்டிற்கு வரும். இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றால் அதிக தொகை கொண்ட மற்ற கணக்குகளுக்கும் இது விரிவுபடுத்தப்படும். உங்கள் பழைய பிஎஃப் பணம் தேடி வர வேண்டுமென்றால் உங்கள் யுஏஎன் எண்ணுடன் ஆதார் இணைக்கப்பட்டிருப்பது மிக அவசியம். அதேபோல் தற்போது நீங்கள் பயன்படுத்தி வரும் வங்கி கணக்கு விவரங்கள் சரியாக பதிவாகியிருக்கிறதா என்று இபிஎஃப்ஓ போர்ட்டலில் ஒரு முறை செக் செய்து கொள்ளுங்கள். விவரங்கள் சரியாக இருந்தால் எந்த மனுவும் கொடுக்காமல் உங்கள் பழைய பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். பிஎஃப் விதிமுறைகளின்படி ஒரு கணக்கில் தொடர்ந்து 3 ஆண்டுகள் எந்தவித பரிவர்த்தனையும் நடக்கவில்லை என்றால் அது செயலற்ற கணக்கு என்று வகைப்படுத்தப்படும். துரதிர்ஷ்டவசமாக இதுபோன்ற கணக்குகளுக்கு வட்டி வழங்கப்படுவதில்லை. இதனால் சந்தாதாரர்களுக்கு பெரும் நிதி இழப்பு ஏற்படுகிறது. தற்போது கிடைத்துள்ள தகவல்களின்படி நாடு முழுவதும் சுமார் 31.86 லட்சம் கணக்குகள் இவ்வாறு முடங்கி கிடக்கின்றன. இவற்றில் மொத்தம் 10,903 கோடி பணம் தேங்கி கிடக்கிறது. இதில் முதற்கட்டமாக சுமார் 6 லட்சம் கணக்குகளை தேர்ந்தெடுத்து அதில் உள்ள 650 கோடி ரூபாய் நேரடியாக சந்தாதாரர்களின் வங்கி கணக்கில் செலுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. அடுத்த 1 மாதத்திற்குள் இந்த பண பரிமாற்றம் முழுமையாக நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 1000 ரூபாயை எடுப்பதற்கு 10 முறை பிஎஃப் அலுவலகத்திற்கு அலைய வேண்டியிருக்கிறது என்பதுதான் பலரின் குமுறலாக இருந்தது. இதனால் சிறு தொகையை சேமித்து வைத்திருப்பவர்கள் அதை எடுப்பதையே தவிர்த்து வந்தனர். இனி பிஎஃப் அலுவலகத்திற்கு அலைய வேண்டியதில்லை, கடித போக்குவரத்து தேவையில்லை. நேரடி பயன் மாற்றல் முறை மூலம் பணம் நேரடியாக வங்கி கணக்கிற்கு வரும். தற்போது ஆதார் இணைக்கப்பட்ட கணக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. ஆதார் இணைக்கப்படாத கணக்குகளை விரைவாக இணைக்க மாநில அலுவலகங்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது.